ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு முதல் பருவம். அதில் வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கிற பக்கம் தான் எண்கள், இயற்கணிதம், விகிதம் மற்றும் விகித சமம், வடிவியல், புள்ளியியல், தகவல் செயலாக்கம். இந்த 6 டாபிக் அதில் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். இது வந்து போடுற மேக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இது வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல் எல்லாமே போட்டுட்டு தான் வரேன். இது வந்து மேக்ஸில் போடுற வர ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 6th ஃபஸ்ட் டேர்மில் என்னென்னலாம் டாபிக்ஸ்லாம் முக்கியமாக இருக்குது அதெல்லாம் கவர் பண்ணி போடுறேன். மற்ற சப்ஜெக்ட்லேயும் போட்டிருக்கேன், அதையும் நல்லா பார்த்துங்க. இது வந்து மேக்ஸ் வீடியோ, ஃபஸ்ட்டு வீடியோ. இது வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து போடுற வீடியோலாம் எப்படி எக்ஸாமுக்கு அது மட்டும் பார்த்தா போதுன்னு கேட்டாங்க. இது வந்து நான் எப்படி போடுறேன்னா, டேர்ம் அந்த புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் போடுறேன். புக்கில் லைன் பை லைன் படிச்சுட்டு அதில் இருக்க கொஸ்டின்ஸ் போடுறேன். வந்து நீங்கள் வந்து புக்கை தான் படிக்கணும். புக் லைன் பை லைன் படிக்கணும். நீங்கள் நோட்ஸ் அதுமாதிரி வாங்கியிருந்தால் கூட அதையும் படிச்சுக்கலாம். நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பேட்ச் அது மாதிரி சேர்ந்திங்கன்னா நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். எந்த டெஸ்ட் பேட்ச் சேர்ந்தாலும் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் அதோட ரிசல்ட் கிடைக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச் இந்த அகாடமியில் இந்த டெஸ்ட் பேட்ச் சேர்ந்தால் பாஸ் ஆகிடலாம், அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 1 பில்லியனுக்கு சமமானது எது? உங்களுக்கு வந்து ஒரு டைம் தரேன், அதில் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் டிஎன்டேட் முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. இது வந்து மேக்ஸ் வந்து டெஸ்ட் 1 பில்லியனுக்கு சமமானது எது? ஃபஸ்ட்டு 1 பில்லியனா நம்மளுக்கு வந்து எவ்வளோன்னு தெரியணும். இங்கே கொடுத்துருக்காங்க 100 கோடி, 10 கோடி, 100 மில்லியன், 1000 லட்சம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 1 மில்லியன் ஃபஸ்ட்டு மில்லியன் எழுதுவாங்க, அதுக்கப்புறம் தான் பில்லியன் எழுதுவாங்க. இந்திய முறை, அதுக்கப்புறம் பன்னாட்டு முறை. அது வந்து எப்படி எழுதணும்னு நம்மளுக்கு தெரியணும். இது வந்து 1 பில்லியனை வந்து பன்னாட்டு முறையில் எழுதுறது. இதுவே வந்து நம்ம இந்திய முறையில் எழுதும்போது கமா வந்து வேறு மாதிரி வரும். இது மாதிரி பார்க்கும்போது 1 பில்லியனுக்கு சமமானது 100 கோடி. 100 கோடி தான் 1 பில்லியனுக்கு சமமானது. இது வந்து 6th ஃபஸ்ட் டேர்ம்லேயே ஒரு டேப்லெட் காலம் கொடுத்து அதிலே கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து தெரிஞ்சிடும். இப்போ 100 கோடி, இந்த இது 100 கோடி வருது. இப்போ 1 மில்லியன் அது மாதிரி சொன்னாங்கன்னா எவ்வளோ வரும்னு பார்த்துக்கும்போது 10 லட்சம் வரும். 1 மில்லியன்னா 10 லட்சம் தான், 10 லட்சம் வந்துடும். 1 மில்லியன்னா 10 லட்சம், 1 பில்லியன்னா 100 கோடி. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். நீங்கள் வந்து எழுதி பார்த்தாலே உங்களுக்கு வந்து அந்த மில்லியன் ஃபஸ்ட்டு மில்லியன் வரும், அதுக்கப்புறம் பில்லியன் வரும். இது வந்து எழுதி பார்த்தாலே உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக இந்த ஆன்சரை நீங்கள் பிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 99,999 தொடரிக்கும் மற்றும் மிகச்சிறிய 5 இலக்க எண்ணிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன கேட்டிருக்காங்க. இது தொடரி, முன்னி தொடரின்னு கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் முன்னி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வர நம்பர் தொடரி. அந்த நம்பருக்கு இப்போ வந்து 99,999 பார்க்கும்போது அதோட தொடரின்னு பார்க்கும்போது இதுதான் ஆன்சர் வரும். இது வந்து 6 இலக்க எண்களில் மிகச்சிறிய எண். இவங்க கேட்டிருக்கிறது மிகச்சிறிய 5 இலக்க எண். 5 இலக்க எண்ணை மிகச்சிறியதுன்னு பார்க்கும்போது 10,000 வருது. இது வந்து மைனஸ் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும்? ஒரு மில்லியன் மற்றும் 1 கோடி ஆகியவற்றின் சதவீதம் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் 1 மில்லியன் இந்த மாதிரி எழுதணும். 1 கோடி வந்து இந்த மாதிரி எழுதுவோம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள விகிதம்னு பார்க்கும்போது இந்த ஒரு சிறுங்க 1:10 வரும். 1:10 தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு வந்து 1 மில்லியன் தான் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு தான் 1 கோடி கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து மில்லியனுக்கு பார்க்கும்போது 1 தான் வருது,
வந்து 1 கோடிக்கு பார்க்கும்போது 10 வருது. அதனால் 1:10. எது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க எது செகண்ட் கொடுத்துருக்காங்க நல்லா செக் பண்ணி இந்தமாரி கணக்கெல்லாம் போட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து 3 + ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க 4 × 2 - 6 டிவிஷன் 2 என்ற கோவையின் மதிப்பை கேட்டிருக்காங்க. இது வந்து போட்மாஸ் ரூல். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் அந்த மெத்தடில் வரும். இப்போ வந்து பார்க்கும்போது 4 × 2ன்னு வரும்போது 8 வரும். அதுக்கப்புறம் மைனஸ் வரும். 6 / 2ன்னு வரும்போது 3 வரும். அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இங்கே 3 + கொடுத்துருக்காங்க. இப்போ 8 - 3 5 5 + 3 8 இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 4, 5, 7, 6 ஆகிய இலக்கங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் மிக பெரிய 4 இலக்க எண் கேட்டிருக்காங்க. இது பெரிய நம்பர்லாம் கரெக்டாக போட்டோம்னா 7 ஃபஸ்ட்டு வரும், 6 அடுத்தது 5 அது அடுத்தது 4 இதுதான் ஆன்சர். இதை பார்க்கும்போது 7, 6, 5, 4 இதுதான் ஆன்சர். பயன்படுத்தி மிக பெரிய 4 இலக்க எண் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து மிகச்சிறியன்னு கேட்டால் அதை வந்து அப்படியே ஆப்போசிட்டில் போட்டுற வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது 1000 - 10 × 0 + 10 இதோட மதிப்பு கேட்டிருக்காங்க. இதே போட்மாஸ் ரூல் தான் பயன்படுத்தணும். இதில் ப்ராக்கெட்னா இருக்குது. அது ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பார்க்கணும். ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பார்க்கும்போது இதை வந்து 10 × 0ன்னு பார்க்கும்போது எனிதிங் மல்டிபிள் 0 தான் வரும். அதனால் இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 1000 - இங்கே +10 வந்திருக்கு, இங்கே -10 வந்திருக்கு. இந்தமாரி வந்தாலும் 1000 - 10 தான் வரும். அப்போனா ஆன்சர் பார்க்கும்போது 990 தான் ஆன்சர். டூ 4 7 11 16 என்ற தொடரின் அடுத்த உறுப்பு அது. இப்போ 2க்கும் 4க்கும் இடையில 3 மிஸ் ஆகுது. 4க்கும் 5க்கும் இடையில 5 இல்லை 6 இல்லை. அடுத்து 7க்கும் 11க்கும் பார்க்கும்போது 8 9 10 3 நம்பர் இல்லை. நெக்ஸ்ட்டு 11க்கும் பார்க்கும்போது 12 13 14 15 இது வந்து 4 நம்பர்ஸ் மிஸ் ஆகுது. இப்போ அடுத்தது பார்க்கும்போது இங்கே 1 இங்கே 2 அதுக்கு 1 2 அடுத்தது 3 அடுத்தது 4 அடுத்தது நெக்ஸ்ட்டு எப்படி பார்க்கும்போது அது வந்து 5 நம்பர்ஸ் தான் வரும். 16க்கு அப்புறம் 5 நம்பர்ஸ் மிஸ் ஆகும்போது 17 18 19 20 21 அடுத்தது பார்க்கும்போது 22 இந்த 22 தான் ஆன்சர். இது மாதிரி ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்கொயர் பண்ணி க்யூப் பண்ணி இந்த மாதிரி அதோட ஸ்கொயர்டோட +1 அந்த மாதிரி கூட கொடுப்பாங்க. -1 இந்த மாதிரி எந்த விதமான சீக்வன்ஸ் வேணாலும் அந்த தொடர் அமைப்பு இருக்கும். அதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டு தான் இருக்காங்க. எந்த தொடர் அமைப்பு எந்த ஒரு ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்கன்னு ஒரு வாட்டி செக் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதுவும் போட்மாஸ் ரூல் தான். இல்லை வந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்க்கும்போது எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். 50 + 20க்கு சொல்லியிருக்காங்க. 50 + 20 பார்க்கும்போது 70 70 × 10 பார்க்கும்போது 700 வரும். இந்த சைடு 700 வருது. இந்த சைடு பார்க்கும்போது 50 500 வரும் ப்ளஸ் 10x 10x = 70 வரும். 70 × 100 700 வரும். = பார்க்கும்போது 500 வரும். 500 + 10x இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் தான் கிடைக்கும். இப்போ இங்கே 10x இந்த சைடு இருக்கும். இங்கே இந்த சைடு பார்க்கும்போது இந்த 700 - 500 பார்க்கும்போது 200 வரும்.
200 is equal to 10x வரும். x is equal to 20. இந்த 0 அடிச்சிட்டோம்னா x is equal to 20. இதான் x is equal to 20 தான் அதோட வேல்யூ. சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். n minus 5 is equal to 10 எனில் 2n plus 5 இன் மதிப்பு என்ன கேட்டிருக்காங்க. n minus 5 is equal to 10 அப்படின்னு கேட்கும்போது n is equal to 10 plus 5 வரும். 10 plus 5னா 15 ஆன்சர். இப்போ வந்து என்னோட மதிப்பு 15 கிடச்சிருக்கு. இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 into 15 பார்க்கும்போது 30 வரும். 30 plus 5 பார்க்கும்போது 35. இதுதான் ஆன்சர். ஒரு இயற்கணிதம் கொஸ்டின். ஒரு எண்ணின் 3 மடங்கிலிருந்து 2ஐ கழிக்க 13 கிடைக்கிறது. இதன் இயற்கணித வடிவம் கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணுனா அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கணும். வந்து 3 மடங்குனா அது வந்து 3x. அப்புறம் வந்து கழிக்கணும் -2. -2 is equal to இதோட என்ன ஆன்சர்னா 13. 3x minus 2 is equal to 13. இது ஆன்சர். இது எல்லாமே 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ரூமில் உள்ளது தான். ஒரு செவ்வகத்தின் நீளம் அதன் அகலத்தை போல 2 மடங்கு அகலம் b எனில் அதன் சுற்றளவு கேட்டிருக்காங்க. சுற்றளவுக்கு வந்து செவ்வகத்தோட சுற்றளவோட ஃபார்முலான்னு பார்க்கும்போது 2 into l plus b தான் அதோட ஃபார்முலா. இப்போ வந்து 2 இருக்கட்டும், காமனாக இருக்கட்டும். l பார்க்கும்போது அதோட bயோட டபுள் மடங்கு இருக்குது. அதோட 2b வரும். 2b plus bன்னு வரும். 2bயும் இன்னொரு bயும் கூப்பிட்டும் போது 3b வரும். 3b into 2ன்னு பார்க்கும்போது 6b. 6b தான் ஆன்சர். x:2 மற்றும் 6:4 ஆகிய விகிதங்கள் சமம் எனில் x-இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ x கொடுத்துருக்காங்க, x:2 கொடுத்துருக்காங்க, 6:4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்கும்போது 2 2s are 4 வருது. அப்போனா இங்கே வந்து 2 தான் இருக்கணும். இங்கே வந்து 6 இருக்குது. அதனால் ஆன்சர் பார்க்கும்போது 3. 3 2s are தான் 6. ஆன்சர் பார்க்கும்போது 3. மல்டிப்ளிகேஷன் டேபிள் அதை வந்து கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும் உள்ள விகிதம். 40 நிமிடம் 1 மணி நேரங்கிறது 60 நிமிடம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் 0 அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இங்கே 2 2s are 4, 3 2s are 6, 2:3. இதுதான் ஆன்சர். 2:3. ஃபஸ்ட்டு 40 நிமிடம் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 1 மணி நேரம். 2:3 தான் ஆன்சர். ஒரு கார் 3 மணி நேரத்தில் 180 கிலோமீட்டர் தூரம் சென்றால் 5 மணி நேரத்தில் எவ்வளவு தூரம் செல்லும்? 3 மணி நேரத்துக்கு அது வந்து 180னா 1 மணிக்குன்னு பார்க்கும்போது 60 கிலோமீட்டர் செல்லும். அப்போனா 5 மணி நேரத்துக்கு பார்க்கும்போது 5 × 60 300. 5×30 300 கிலோமீட்டர் செல்லும். (15:20) மற்றும் 3:x என்பவை சமான விகிதங்களில் h-இன் மதிப்பை கேட்டிருக்காங்க. இது முதல்ல ஒரு கணக்கு பார்த்தோம், அதேமாரி தான். 15:20 அப்புறம் 3:x. இப்போ 3×5 15 பார்க்கும்போது இங்கேயும் ஒரு 5 தான் வரும். 20 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 20 கிடைக்கும். அப்போனா ஆன்சர் பார்க்கும்போது 4. n ஒரு ஒற்றை எண் எனில் அடுத்த ஒற்றை எண். இதோட இன்னொரு 1 ஆட் பண்ணால் அது இரட்டை எண் ஆகிடும். ஆனால் அது கூட 2 ஆட் பண்ணால் தான் அது திரும்ப ஒரு ஒற்றை எண்ணாக கிடைக்கும். அதனால் ஆன்சர் பார்க்கும்போது n+2. 180 டிகிரி கோணமானது எவ்வகையை சார்ந்தது? 180 டிகிரி கோணம் வந்து பின் வளைக்கோணம். பின் வளைக்கோணத்தில் சேர்ந்துடும். நேர்கோணம்னா 180 டிகிரி வரும்.
நேர்கோணம் 180 டிகிரி, விரிகோணம்னா 90 டிகிரிக்கு மேலே இருக்கணும், குறுங்கோணம்னா 90 டிகிரிக்கு குறைச்சலாக இருக்கணும். இப்போ 1,43,790 1000வது இடமதிப்பிற்கு முழுமையாக்கப்பட்ட மதிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ நம்பர் பார்க்கும்போது 1,43,790 இதை வந்து 1000வது இடமதிப்பு. இதனால் 1000னா இந்த நம்பருக்கு இடமதிப்பு கேட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்க்கும்போது 7 இருக்குது. 7 பார்க்கும்போது அது வந்து 5 விட அதிகமான நம்பராக இருக்குது. அதனால் இதோட நம்பரை ஆட் பண்ணணும். அப்படின்னு பார்க்கும்போது ஆன்சரு 1,44,000 முழுமையாக கிடைக்கும்போது அதோட முழுமைப்படுத்தப்பட்ட மதிப்பு 1,44,000. இதுவே இது வந்து கம்மியாக இருந்ததுன்னா 5க்கு இந்த 7 வந்து ஒரு 4 அது மாதிரி இருந்ததுன்னா இது வந்து 43,000, 1,43,000 அதோட முடிஞ்சிருக்கும். இது வந்து 1000வது இடமதிப்புனா இதுதான் 1000வது இடமதிப்பு. இதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பரை வச்சு தான் நம்ம இந்த கால்குலேட். இப்போ 100க்கு அது மாதிரி 10க்கு அது மாதிரி கேட்கும்போது அதோட பக்கத்தில் இருக்க நம்பரை நம்ம வந்து முழுமைப்படுத்தணும். 5க்கு கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா அதை வச்சு தான் இந்த இடமதிப்பு சம் பார்க்கணும். கடிகாரத்தில் 3 மணி நேரம் ஆகும்போது பெரிய முனிருக்கும் சிறிய முனிருக்கும் இடைப்பட்ட கோணம். ஒரு கடிகாரம் இருக்கும்போது 3னா இந்த இடத்துல தான் 3 இருக்கும். இங்கே 12 இருக்குது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு செங்கோணம் மாதிரி தெரியுதா? அப்போனா 90 டிகிரி. கடிகாரத்தில் 3 மணி ஆகும்போது பெரிய முனிருக்கும் சிறிய முனிருக்கும் இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி. தரவுகளை எளிதாக விளக்கவும் பகுப்பாய்வு செய்யும் முறைக்கும் என்ன பெயர்? தரவுகளை எளிதாக விளக்கவும் பகுப்பாய்வு செய்யும் முறைக்கு பட விளக்கம் என்று பேர். பட விளக்கம் தான் இதுக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இதில் வந்து மகிழா நோபீஸ் அந்த புள்ளிகள் அதில் வருவார். நிறைய இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸும் நிறைய கேட்பாங்க. அடிக்கடி இந்த ஸ்டேட்மெண்ட் தேற்றம் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. அதனால் நல்லா பார்த்துக்குங்க. 1 மீட்டருக்கும் 50 சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம். 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது அவங்க 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து விகிதம்னா ரெண்டுமே ஒரே அளவில் தான் இருக்கணும். 1 மீட்டர்னா 100, 50 சென்டிமீட்டர். இப்போ இதை அடிக்கும்போது இந்த 0 0 அடிச்சிடும். 1 5 5 2 5 10 2:1. 2:1 தான் ஆன்சர். மிகச்சிறிய இயல் எண்ணிற்கும் மிகச்சிறிய முழு எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம். மிகச்சிறிய இயல் எண் பார்க்கும்போது மிகச்சிறிய இயல் எண் வந்து 1 வரும். மிகச்சிறிய முழு எண் வந்து 0. அதுக்கு வித்தியாசம்னு பார்க்கும்போது 1. நெக்ஸ்ட்டு ஒரு சுருக்குக 24 / 8 - 3 × 0. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது தான் போட் மாஸ் ரூட் படி இது பண்ணும். 3 × 0ன்னு பார்க்கும்போது அது ஃபுல்லாகவே இந்த பார்ட்டு ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 24 / 8ன்னு வருது. 24 / 8ன்னு பார்க்கும்போது 3. இதுதான் ஆன்சர். போட் மாஸ் ரூலை கரெக்டாக ப்ராக்கெட்ஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சதுரத்தின் பக்கம் 5 சென்டிமீட்டர் எண்ணின் அதன் சுற்றளவு பார்க்கும்போது பக்கம் வந்து சதுரத்தின் பக்கம் 5 சென்டிமீட்டர் எண்ணி அது சுற்றளவு வந்து சுற்றளவுக்கு ஃபார்முலா 4a. 4 × a பார்க்கும்போது 5 கொடுத்துருக்காங்க. 4 5s are 20. இதோட 20 சென்டிமீட்டர் தான் இதோட சுற்றளவு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது 7:5 x:25. இதில் x என்பது இதேமாரி தான். இது 5×25 வருது. அப்போனா பார்க்கும்போது 7×35 வரும். 5×25 பார்க்கும்போது 7×30 35 தான் ஆன்சர். இது வந்து மேக்ஸில் போடுற ஃபஸ்ட்டு வீடியோ. அதனால் இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டவுட் வருது, எந்த மாதிரி வீடியோஸ் வந்து இனிமேலுக்கு போடலாம், இது உங்களுக்கு புரியுதா புரியலையா, எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி எல்லா சப்ஜெக்ட்லையும் போட்டு ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கிறதுனால இதில் ஏதாவது எப்படி போடலாம், என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் சொல்கிற கமெண்ட் மூலமாக தான் என்னோடய வீடியோ இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக அது இருக்கும். அதனால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.